வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். தகுலைஃப்ல இருந்து முத்தமலை சின்மை வெர்ஷன் கேட்க போகிறோம். ரொம்ப நாளாகவே இந்த சாங் கேட்கணும், சின்மை வெர்ஷன் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் சரியாக டைம் கிடைக்கல. இப்போ ஏன் இந்த சாங் கேட்குறேன் அப்படின்னா, நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். புதிய தலைமுறை சேனல்லேருந்து ஒரு வீடியோ ரெக்கமெண்ட் ஆச்சு எனக்கு. என்னன்னா, தகுலைஃப்ல வந்து சின்மை வெர்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட்லாம் கேட்டு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் நியூஸ் ரீடர் வேறு அந்த பாட்டு வேறு பாடினாங்க. கமெண்ட்ஸ்லாம் இது என்ன தி வெர்ஷன் சின்மை வெர்ஷன், இங்கே பாருங்கள் புதிய தலைமுறை வெர்ஷன் அப்படிலாம் போட்டு பயங்கரமாக கலாய்ச்சி தள்ளியிருந்தாங்க. ஆனால் இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த வீடியோவிலேருந்து. ஏன்னா இப்போ போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த புதிய தலைமுறை அந்த வீடியோவில் இருக்காது அவங்க பாடுனது. ஓகே, இப்போ இது எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கேட்கும்போது இந்த பேரமௌண்ட் பிக்சர்ஸா நிறையா பண்ணியிருப்பாங்க, நிறைய ஸ்டுடியோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சோனிக் த ஹெட்ஜ்ஹாக் அந்த படத்தில் வந்து அந்த கேரக்டர் மாடல் வந்து கம்ப்ளீட்டாக ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட்டை கேட்டு சேஞ்ச் பண்ணாங்களே. ஃபர்ஸ்ட் ஒரு ரொம்ப ரியலிசமாக போகிறோம்னு சொல்லி ஒரு மாதிரி கேரக்டர் மாடல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இல்லை இது நல்லா இல்லை அப்படின்னு என்ன சொல்கிறது, ஒரு அன்கேனி வேலி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டு இது இதாகுது அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணதுனால அதை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க மொத்தமாகவே. இப்போ வர தேர்ட் பார்ட் வரைக்கும் அந்த மாதிரி அந்த நியூ வெர்ஷன் தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் ஃபஸ்ட் வந்து ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா, டீசர் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வேற ஒரு கம்ப்ளீட்டாக வேற ஒரு மாடல். எனக்கு அதான் ரிமைண்ட் பண்ணுச்சு, இந்த மாதிரி சின்மை வெர்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே. அது உண்மையாக போய் என்னன்னு தெரியல, நான் தக்லைஃப் படம் இன்னும் பார்க்கல. ஓகே, இந்த சேஞ்ச் பண்ணுற அந்த இதில் தான் டபிள்யூ நிறைய அடி வாங்குறான். என்னால் முடியும் ஆனால் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் டபிள்யூ நிறைய அடி வாங்குறான் ஃபேன்ஸ்கிட்ட இருந்து. ஓகே, அதான் இங்கே ஆரம்பிச்சு எங்கேயோ போய்கிட்டு இருக்கேன். முத்தமலை சின்மை வெர்ஷன் கேட்கலாம். ஆக்சுவலாக தி வெர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதில் எந்த குறையுமே இல்லை. ஆனால் நிறைய கமெண்ட்ஸோ நிறையா சோஷியல் மீடியா நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி சின்மை வெர்ஷன் வந்து வேற லெவலாக இருக்குது, ரொம்ப மெல்ட்டிங்காக இருக்குது அவங்களோட வாய்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ ரீசெண்டாக அவங்களோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அப்புறம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து பிஹைண்ட் வுட்ஸா என்னமோ ஒன்று அது ஒன்று பார்த்தேன். அப்புறம் கலாட்டா ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து இன்டர்வியூ எடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ புதிய தலைமுறை வீடியோவில் அப்போ தான் எனக்கு ரெக்கமெண்ட் ஆச்சா, சரி இந்த வெர்ஷன் இப்போ கேட்டுடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். பார்க்கலாம். அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ஓகே, இந்த ஆடியோ லான்ச்சில் நடந்த அப்படியே அதை கிளிப் எடுத்து போட்டுருக்காங்க. முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்திரியாதோ, ஜானோ தம் மாரோ தம் தம், இங்கு உந்தன் கையில் சொர்க்கம், முல்ல இரவோ சொல்லாரவோ, எல்லா ஒருவனை வேண்டி எங்கும் உசுரோ, கண்ணாளா என்னாளா பெண்ணாளா, ரெட்டிஷாக இருக்கும் லைட்டிங். தி வெர்ஷன்லே ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஃபியூசன் மாதிரி அப்படின்னு சொல்லி. யா அப்படிதான் இருக்கு. பேக்ரவுண்ட் அந்த கோரஸ்மே சூப்பரா இருக்குல்ல. காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வலி தீரவில்லை, கண்ணானல் கண்ணே என் கண்ணாளா, என் உள்மனல் காதலை கண்டாயா, கருமை கொண்ட கண்ணோக்கி போய் சொல்லி நின்றாயா, போதும் போதும் எனச் சென்றாயா, முத்தமழை இங்கு கொட்டித் தீராதோ. ஸ்டார்டிங்ல அந்த மியூசிக் ரொம்ப நேரம் வந்துச்சு அந்த ஒரிஜினல் சாங்ல. இது டக்குன்னு அவங்க வோக்கல்ஸ் வந்துச்சுல, ஜானோ தம் மாரோ தம் தம், அந்த சாமி மியூசிக் மாதிரி. அது கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க 9 கோடும் அந்த பிள்ளையார் சாங் அதில் வர மாதிரி. நான் கேட்டேன், ஆமாம் லிட்டரலாக அப்படிதான் இருந்துச்சு. அதான் எல்லா சாங்ஸும் எடுத்து ஒரு ஃபியூசன் தான் பண்ணியிருக்காங்க. இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட், அது வயலின் மாதிரி இருக்கு லைட்டா. டிசைன் வித்தியாசமா இருக்கு. சூப்பர் சிங்கர்ல பார்த்துருக்கேன் அவரை. இப்படியா வரும்? காலம் யாவும் நீதானே, அந்த காலம் வந்தால் வெல்வேன், அந்த ஒரிஜினல் வெர்ஷன்ல இந்த மாதிரி ராகம் அப்படி வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை.
இல்லை லைட்டாக எதுவும் உங்கள் மியூசிக் அந்த ராகத்தில் எதுவும் சேஞ்ச் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சா இல்லை எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதா என்னன்னு தெரில. ஏன்னா அந்த ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டியும் அந்த ஒரு டியூன் வருதில்ல, ஒரு அதான் அந்த சாமி பாட்டு 9 கோலும் அந்த இதில் உள்ள மாதிரி தான் வருது கிட்டத்தட்ட. அந்த இது கொஞ்சம் ரொம்ப நேரம் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த இதில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 செகண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு தான் அந்த வோக்கல்ஸே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு எடுத்தோடனே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது இந்த வீடியோவில். அப்புறம் ஒரு சில இடங்களில் ராகம் வந்துட்டு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆக்சுவலாக அந்த வீடியோலேயே ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சாங்கை பற்றி என்ன தெரியும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ரொம்ப அந்தளவுக்கு உள்ளே இறங்கி டீப்பாக அந்தளவுக்கு நான் மியூசிக்கை பற்றி நாலேஜ் இல்லை எனக்கு. பட் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதான் நான் சொல்ல முடியும். கோச்சடையான் சாங் மாதிரி தான் இப்போயுமே எனக்கு அதே ஃபீலிங் தான் இருக்குது. அந்த ஸ்டாண்டில் தான் நான் இன்னுமே நிற்கிறேன். ஸோ அது ஒரு பாட்டு ஓகே, அது மாதிரி தான் லைட்டாக இன்னுமே ஃபீல் ஆகுது எனக்கு. அதான் சொல்கிறீங்களா ஒரு ஃபியூசன் அப்படின்ட்டு. அது பாட்டு நல்லா இல்லை அப்படின்னா நான் எங்கேயுமே சொல்லலை. எனக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போயுமே இந்த வெர்ஷன் கூட நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது எல்லாத்துமே யூனிவர்சல் தான் நினைக்கிறேன். அது எல்லாத்துக்குமே அது பாட்டு பிடிச்சிருக்குன்னு தான் தோணுது. அந்த இதில் எந்த குறையுமே இல்லை. பட் எனக்கு அந்த ஃபீல் இருக்குது. இந்த ஒரு சிலது என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் பார்க்கும்போது எனக்கு என்னென்னலாம் தோணுதோ அதான் நான் சொல்ல முடியும். ஸோ அதான் மற்றபடி அதில் கமெண்ட்ஸ் போட்ட எல்லாத்துக்கும் நான் அதை முற்றிலுமாக எனக்கு சொல்கிறது மாற்று கருத்து அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக இருக்குது. அதே தான் எனக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அதனால் சாங் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணுமா அப்படின்னா அந்தளவுக்கு எனக்கு டீப்பாக எனக்கு தெரியலைனாலும் ஓரளவு எனக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு தெரியும்ல. ஸோ அதான் நான் சொல்கிறேன். ஓகே அவ்வளோதான். அதான் அது கொஞ்சம் ஏதோ ஒரு சில இடங்களில் வித்தியாசமாக இருந்த மாதிரி இருக்குது அந்த தீவர்சனில் இருந்து. அது என்னன்னு தெரிஞ்சால் கூட இது அப்படிதான் வித்தியாசமாக உங்களுக்கும் அப்படி தான் தெரிஞ்சானா தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி வித்தியாசமாக ஃபீல் ஆகுதா என்னன்னு தெரில. நல்லா இருக்குது. இன்னும் தக்ஸ் ஆன் செட் அப்படின்ற ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ் வீடியோவும் இருக்குன்னு நினைக்கிறேன். பிஹைண்ட் த சீன்ஸாக என்னன்னு தெரில. அந்த வீடியோவுமே இனிமேல் வரும். ரியாக்ஷன் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இன்னும் படம் பார்க்கலங்க, சீக்கிரம் படம் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் வரேன்.